ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம கவிஞர் கண்ணதாசன் வாலியை பற்றின ஒரு சூப்பரான தகவல்களோட இன்றைக்கி உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கண்ணதாசனுக்கு போட்டியாக பாடல்கள் எழுத வந்த கவிஞர் வாலி ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரின் அஸ்தான கவிஞராக மாறிய நிலையில் கண்ணதாசன் வாலியின் பாடல்களை கடுமையாக விமர்சித்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு சில படங்களில் பாடல்கள் எழுதிய நிலையிலும் பிரபலமாகாத நிலையிலும் எம்எஸ்வி இசையமைத்த கற்பகம் படம் தான் வாலிக்கு பெரிய அறிமுகத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்து வாலிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் தொடங்கி பலருக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி கண்ணதாசனுடன் நெருங்கிய நட்பில் இருந்திருக்காரு. அதே சமயம் அரசியலில் இருவரும் வெவ்வேறு கட்சியில் இருந்தனால இருவருக்கும் ஒருவருக்கொருவர் பாடல்களை கடுமையாக விமர்சித்து வந்திருக்காங்கங்க. வாலி எம்ஜிஆர், கருணாநிதி மற்றும் அண்ணா ஆகியோரின் நட்பு காரணமாக திமுக ஆதரவாளராக இருந்திருக்காரு. அதே சமயம் கண்ணதாசன் திமுக தவிர பல கட்சிகளில் இணைஞ்சு பயணிச்சிருக்காரு. இதனால் இருவருக்கும் அரசியல் மேடைகளில் சினிமா பாடல்கள் குறித்து விமர்சனங்கள் கூறுவது வழக்கம். வாலி எழுதிய காது கொடுத்து கேட்டேன் அந்த குவா குவா சத்தம் என்ற பாடலுக்கு குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது காது கொடுத்து கேட்டால் சத்தம் வருமாயா அப்படின்னு காலையில் அரசியல் மேடையில் கண்ணதாசன் கூறியதுனால மாலையில் காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாருமில்லை என்று எழுதியுள்ளார். காதலிக்கவே நேரமில்லை அப்படின்னா யார் காதலிப்பா என்று கண்ணதாசன் எழுதிய பாடலை விமர்சிப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் நம்ம வாலி சொல்லியிருக்காருங்க. தமிழ் சினிமாவில் வாலிப கவிஞர் என்று அழைக்கப்பட்ட வாலி திருச்சி வானொலியில் நாடகங்கள் எழுதி வந்த நிலையில் பாடல் ஆசிரியராக வேணும் அப்படின்ற நோக்கத்தோடு சென்னை வந்திருக்காரு. தனக்கு தெரிந்த சினிமா பிரபலங்களை வைத்து பல இசையமைப்பாளர்களிடம் வாய்ப்புக்காக அலைந்த வாலிக்கு ஏமாற்றம் மட்டும்தாங்க மிஞ்சிச்சு. ஒரு கட்டத்தில் விரக்தியான கவிஞர் வாலி இனிமே வேண்டாம் என்று முடிவு செய்து சொந்த ஊருக்கு திரும்ப தயாராகியிருக்காரு. அப்போது அவர் சந்தித்த பிரபல பாடகரும் அவரோட நெருங்கிய நண்பருமான பி ஸ்ரீனிவாஸ் தான் ஒரு பாடலை பாடி காட்டியிருக்காரு. இந்த பாடலை கேட்ட வாலி இனிமேல் ஒரு சிறந்த பாடல் ஆசிரியர் ஆகிவிட்டு தான் சென்னையிலிருந்து புறப்படணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காரு. அந்த பாடல் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமான்ற பாடல் தான். இந்த பாடலை கேட்டவுடன் தனக்கு முடிவை மாற்றிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பு தேடி அலைஞ்சுள்ளார் வாலி. ஒரு சில படங்களில் பாடல்கள் எழுதிய நிலையில் பிரபலமாகியும் இருக்காரு. அதே மாதிரி நிறைய படங்கள் வாலிக்கு பெரிய அறிமுகத்தையும் கொடுத்துருக்கு. மக்கள் மனசில் பெரிய நீங்காத இடத்தையும் பிடிச்சு பிரபலமாயிக்கார் நம்ம வாலி. நாளைக்கு வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.